என்ன சொல்லுவீங்க? இந்த மாதிரி அதிகாரிங்க எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, அதிமுகவோ திமுகவோ காங்கிரஸோ எந்த கட்சியாக இருந்தாலும் ஜெயிலுக்கு போய் கத்தி எலெக்ஷனில் ஓட்டுக்கிட்டுலாம் வாங்கி வராத அதிகாரி வர்க்கம் அரசியல்வாதிகளை மிஞ்சிய அதிகாரிகளா நான் தான் அரசாணை வெளியிட போகிறேன், என்னை பார் அப்படின்னு கூப்பிடுற சில ஐஏஎஸ் ஆஃபீஸருங்க இருக்காங்க. அதனால முதல்வர் அவர்கள் கல்விக்கு முக்கியத்துவம் எவ்வளோ அளவுக்கு தராரோ, சின்ன குழந்தைங்களுக்கு சாப்பாட்டுக்கு எவ்வளோ அளவுக்கு தராரோ, அவங்கெல்லாம் படிக்கணும், கல்வி கற்கணும், மேல் படிப்பு படிக்கணும், வெளிநாடு போகணும், அவங்களுக்கு மாதாந்திர ஸ்டைபண்ட் செலவெல்லாம் கொடுக்குறீங்க. உங்கள் பார்வை கல்வியில் மட்டும் செல்கின்றது. உங்கள் பார்வையை நகராட்சித்துறையை திரைப்பக்கம் உங்களது திசையை திருப்பாவிட்டால் உங்களை சுற்றி நடித்து கொண்டிருக்கும் அமைச்சர்களும் சரி, ஒரு சில அமைச்சர்களும் சரி, ஒட்டுமொத்த அதிகாரிகள் கூடாரமும் சரி, தயவு செய்து தமிழக முதல்வர் நீங்கள் இந்த நகராட்சித்துறையை கவனிக்கலனாக்கா 200க்கு 200ன்றீங்க. உங்களுடைய திட்டங்கள் செயல்பாட்டுகள் அனைத்தும் மக்களுக்கு சென்றடைய அதிகாரிகள் ஒத்துழைப்பு கொடுத்தா சரித்திரம் படுப்பீங்க. 234க்கு 234. இதை தவற விட்டால் 134 மெகாட்சி கூட்டணியில் தான் ஆட்சி அமைப்பீங்க. தயவு செய்து முதல்வர் அவர்களே உங்களது சாட்டையை சுற்றுங்கள். பாகம் 3 விழாவளியாக மீண்டும் தெரிவிக்கிறேன், மீண்டும் வருகிறேன்.